வாங்குற பணத்துல ஒரு 1000 ஒரு 500 ஏதாச்சும் ஒன்று குடி. நானே முன்னாடியும் சந்தோஷமா கொண்டாடுன்னு நினைச்சிருக்கேன். உணவெல்லாம் கண்டு வச்சிருக்கேன். யாவது பண்ற நீ ஐயா செங்கோடா மீடியா கூட என்ன புலம்பிட்டு இருக்க? ஐயா இந்த விஷயத்த நீங்களே கேளுங்க. என்னோட ரேஷன் கார்டை வச்சு பணம் வாங்கிட்டேன். அது முடிஞ்சு போன கதை. இப்போ என் மாமியார் கார்டை வச்சு பணம் வாங்கி இந்த பொங்கலை கொண்டாடலான் இருந்தேயா. கடைசியில காரியத்தையே எடுத்தாரியா. கார்டை வாங்கிட்டு போறாரியா. எப்படியாச்சும் வாங்கி கொடுங்கயா. இடையா நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? அவன் தான் அவன் கார்டை வச்சு உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்கான வட்டிக்கு. அவன் மாமியார் கார்டை வச்சு அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வச்சு பொங்கல் கொண்டாடலாம்னு நினைக்கான். அதையும் நீ ஏன் கெடுக்க பார்க்க? ஐயா எப்படியாச்சும் அந்த பணம் வாங்கி கொடுங்க. எனக்கு இந்த பொங்கலை எப்படியாச்சும் கொண்டாடியா. என் பொண்டாட்டி முகத்தை பாருங்க. ஐயோ இல்லையாதான் இங்கே பாருங்க. என் பொண்டாட்டி முகத்தை பாருங்க. பாவமா இல்லையா? நீங்க தான் எப்படியாச்சும் கருணை காட்டி வாங்கி கொடுக்கணும். ஐயா உங்களுக்கு ரொம்ப வேண்டி வராங்க. எப்படியாச்சும் பேச்சு கொஞ்சம் வாங்கி கொடுக்கணுமா? என்ன அப்படியே நிக்குது? ஐயோ இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரியா ரேஷன் கார்டை வாங்கிட்டு பணம் கொடுக்கிய இது தப்பு இல்லை? எது தப்பு? ரேஷன் கார்டு வாங்கி பணம் கொடுத்ததா இல்லை வட்டிக்கு பணம் கொடுத்ததா? ரெண்டும் தான். எது? நான் வீடு வீடாக போயிட்டு என்கிட்ட வட்டிக்கு வாங்கிக்கோ நானா கேட்குறேன்? காலங்காத்தால பொம்பளை கூட்டம் தாலி எடுத்துகிட்டு வந்து எனக்கு வட்டிக்கு பணம் கொடுன்னு கேட்குறாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா ஆம்பளைங்க அண்டா குண்டா ரேஷன் கார்டு எல்லாம் எடுத்துன்னு வந்து வட்டிக்கு பணம் கொடுன்றாங்க. நம்பிக்கை இல்லைன்னா வீட்டாண்ட வந்து பாரு. சரி கஷ்டப்படுறவங்களுக்கு பணம் கொடுக்க அது தப்பு இல்லை. சரி அதுக்காக அவங்க ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்கிறதா அது தப்பு தானே? அவனுக்கிட்ட இருக்கிறது அந்த ரேஷன் கார்டுன்றது ஒரே ஒரு சொத்து தான். அவன் வேற என்ன இருக்கு அவனுக்கிட்ட? ஒரு சென்ட் நிலம் இருக்கா? அவனுங்களே ஒரு அன்னக்காவடி பசங்க. வீரையா நீ பணத்திமிரில் ஓவரா பேசுற. இவங்க எல்லாம் நம்ம ஜனங்க தான். யாரு இவனுங்களா? ஏயா இந்த பிச்சைக்கார பசங்களா நம்ம ஜனங்க? போன வாட்டி நம்ம 2 பேரும் தேர்தலில் போட்டிட்டோம். அதில் எனக்கு உந்த ஓட்டு என்னது? வெறும் 3 ஓட்டு. அதில் ஒரு ஓட்டு என்னடானா நானே போட்டுக்கிட்டேன். மீதி 2 ஓட்டு இந்த நம்ம அண்ணா கைங்க இவங்க போட்டானுங்க. வேற என்ன இருக்கு? ஏன் சொல்லையா? ஆமா வீடு வீடா வீரையா அண்டாவை கொடுத்தாரு குண்டாவை கொடுத்தாரு. ஓட்டு போடலையே. சேலையா பொம்பளைகள் கொடுத்தாரு, வேட்டியா ஆம்பளைகள் கொடுத்தாரு. வேட்டியும் சேலையும் வாங்கிட்டு ஒரு ஓட்டு வீரையாவுக்கு போடலை. எல்லாம் மாற்றி தானே போட்டாங்க. லட்சம் அப்படி. வீரையா நீ தலைவர்ன்றதுனால உன் பேர்ல தனி மரியாதை வச்சிருக்கிற. அதை காப்பாத்திக்கோ. ரேஷன் கார்டு இருக்குன்னு சொன்ன நாய்ங்க என்கிட்ட பணம் வாங்குறப்ப உங்ககிட்ட சொன்னானுங்களா? எதுவும் சொல்லலைல்ல? பணம் கொடுத்தா நான் ரேஷன் கார்டு கொடுத்துட்றேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கொடுத்தே இல்லையா? டேய் எப்பரா என் வீட்டு மறந்துடல. டேய் பார்த்தானே என்ன போய் மதிப்பாண்டா. தேவையில்ல பிரச்சனை இல்லை விட்றா. என்னடா கத்திட்டே இருக்க? கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு அறக்கலாம் அதெல்லாம் கிடையாது. அவனும் வரான் போகிறான் தொட்டும் பேசிட்டு போயிட்டு தான் இருக்கான். ஒரு 2 வயது அறக்க விட மாட்டேன். அதான் இதை நான் அறக்கணுமா? என் வீட்டுக்காரன் பார்த்து என் அடிக்கிறதுக்கா? தேவையில்ல. ஏய் இங்கே பாரு, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க.
அப்படி கேட்டானா நான் பார்த்துக்கிறேன் சரியா? வர மச்சான், ஒரு ரெண்டு கோயிலுக்கு ப்ளீஸ் மச்சான், ப்ளீஸ். சரி 2 தான் தருவேன். ஓகே சரியா? மச்சான், அது தெரியுதா? அது போக சொன்னச்சு. தெரியுதுடா. போடு போடு டேய் கை அழுதுடா, சும்மா போடு அருமா. இசை. அவன்கிட்ட சேர்ந்து சுத்த எத்தனை சொல்லியிருக்கேன். ஐயா. யார் வீட்டு மரம்டா அது? இது வந்து கொய்யாக்க பறிச்சுட்டு இருக்க. இன்னும் அந்த மரத்துல பிஞ்சு கூட விடல சரியா? டேய் மருது, உன்கிட்ட சேராதுன்னு எத்தனை சொல்லியிருக்கேன். இந்த நாய் நம்ம இந்த வீட்டு பக்கம் வரட்டும், நம்ம கொம்பை நாயை வச்சு இந்த நாயை கடிக்க வைடா. டேய் 7.5 மாசம் நீ கூட 7 வருஷத்துல போயிட்டா. இந்த நாய் என்ன போக மாட்டான். பாத்துக்கிறேன்டா டேய், பாத்துக்கிறேன். ஒன்னும் அடி அடிக்கிறான் இருந்தாலும் இதுக்கப்புறம் மாட்ட கூட இருந்தாலும் கூட. நான் நம்ம புளியமரத்து ஜோசியர்கிட்ட உன் ஜாதகத்தை கொண்டு போய் காட்டினேன். சரி. அவர் இன்னும் உனக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொல்றாப்ல. அவர் தான் அப்படி சொல்றான்னு சொல்லி 2-3 ஜாதகக்கார்ட்டையும் பார்த்துட்டோம். எல்லாரும் அப்படியே தான் சொல்றாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனால சேலையூர்ல இருக்கிற சித்தப்பா வீட்டுக்கு போய் ஒரு 2 வருஷம் இருக்கு. எனக்கு ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லைப்பா. என்னங்க எந்த காலத்துலப்பா நீங்கள் இருக்கீங்க? ஜாதகங்கிறது உண்மைதான்டா. அதனால தான் முன்னோர்கள் அதெல்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. என்ன ஒரு ஜோசியக்காரன் தப்பு பண்ணான்னா இன்னொரு ஜோசியக்காரன் கரெக்டாக தான் சொல்லுவேன். இல்லைப்பா. நீ எதுவும் மனசுல நினச்சிக்காதடா. இப்போ நம்ம வீட்டில் இரு. நான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரை போயிட்டு வந்து வீட்டில் போயிரு. பார்த்து பொன்னி என்ன பண்ணாலும் மயங்க மாட்டேங்கிறாளே. நான் ஒரு ஐடியா வச்சுக்கிறேன் சோலா. சொல்லு பச்சை. பொன்னிய ஆ. வீரையா ரேப் பண்ணிட்டாருன்னா அந்த கேஸ் பஞ்சாயத்துக்கு வரும். பஞ்சாயத்துல எப்படியும் வீரையாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என்ன சொல்ற வீரையா? வெறுப்பால் அடிப்பேன். எப்படி 3 ஏக்கரைய மொத்தமா ஆட்டை போட்டுடலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன பஞ்சாயத்துல நிப்பாட்டி நான் உள்ள போயிடணும், அதானே உங்க ஆசை? வீரையா அவ்வளவுதான். வீரையா நான் இப்பதான் பொன்னிய விடுதலை வீட்டுல பார்த்தேன். இது சரியான வார்த்தை. அந்த இதுலயே ஃபாலோ பண்ணுங்க. சரி சரியா? வேற ஏதாவது சிலுமிசம் பண்ணீங்க தொலைச்சு விடுவாங்களா? சரி வீரையா. இதெல்லாம் சத்திரமா நாளைக்கு ஸ்டில் ஆடிட்டு இருக்கீங்க. இன்னும் 5 நிமிஷம் டைம். 3 பேரும் வெளியே போல. கழுகு அப்படிலாம் இருக்க முடியாதுடா. நான் மானிச்சிட்டேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 3 நிமிஷத்துல 3 பேரும் வெளியே போல. உங்க 3 பழம். சரி ஓகே போறேன். இன்னும் 10 நிமிஷத்துல பொன்னி வேற வரேன்னு சொன்னா நான் இருந்தாலும் அவன் வருவா. நான் போறேன். ஏய் மாங்கடி போலாம். குட்டி இதெல்லாம் இந்த மாட்டுக்கு சொல்ல இரு. நான் போய் கோழி கழுத்து தூர்வத மாதிரி திரும்பி போட்டுறேன்.
போக போகிறோம் அந்த தான் ஆட்டு போகிறா ஒரு சின்ன பசங்க என்ன பண்ணுறது சொல்ல முடியாதுடா நல்லா பண்ணிட்டு பாரு நீ இடம் சரியான சொல்லுங்க இங்க ஆடு அங்க ஆடு எங்க ஆடு ஏன் குதிச்சு குதிச்சு கூட ஆடுதுடா உனக்கு எல்லா உரிமையா இருக்கு அப்ப இவங்கலாம் இவங்களா உன் ஃப்ரெண்ட் ஆச்சு இவங்க ஆட முடியா உன் ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருந்தாரு ஏன் உன் ஸ்கூல்ல இருக்க டீச்சர் கூப்பிட்டுருந்தாரு இருக்கா இது உன் வீடு ஐயோ ஐயோ என்னாச்சு இல்ல இங்க மானச மருந்து ஒருத்தர் இருந்தாப்பா ஏதோ நாளைக்கு கொலைகள் பண்ணிட்டுக்குள்ள போயிட்டானா தெரியல குறும்புடா மச்சான் அங்க பாரு எனக்கு தங்கச்சிக்கு கண்ணு த்ரிஷா கண்ணு மாதிரி இல்ல ஏன் அது கண்ணு யாரும் பார்த்ததே இல்லை இது முடியலையே சரி அண்ணா கீழே பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நீ போய் அவகிட்ட நான் மேல இருக்கேன்னு சொல்லு இல்ல அப்படியே மச்சான் மச்சான் பொண்ணி வரடா மச்சான் சரி நான் கூப்பிட்டு வந்துடுறேன்